ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கைஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பெரிய நாயகி வீட்டின் வாசப்படியை மிதித்து உள்ளே நுழைந்தார். அந்த பெரிய வீடு ஒரு வாரமாக ஆள் நடமாட்டம் இல்லாமல் வறண்டு போயிருந்தது. முற்றத்தை கடந்து பிரதான கூடத்தில் இருந்த அந்த மர நாற்காலியில் அவர் மெதுவாக வந்து அமர்ந்தார். ஒரு வார களைப்பும் பயணத்தின் சோர்வும் அவரது முகத்தில் தெரிந்தன. அவர் நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்தபடியே ஏதோ ஒரு பழைய ஞாபகத்தில் கடந்த சில நாட்களாக தன் வீட்டிற்குள் ஒரு மகள் போல் ஓடி ஓடி வேலை செய்த நிலாவின் முகம் சட்டென்று அவரது நினைவுக்கு வந்தது. பெரிய நாயகி அந்த பழைய ஞாபகத்திலேயே கூடத்தை பார்த்தபடி, நிலா, கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துருவாமா, தொண்டையெல்லாம் ஒரே அடியா வறண்டு போயிருக்கு. அவர் கூப்பிட்ட முடித்த சில நொடிகளில் சமையலறையிலிருந்து தண்ணீர் சொம்போடு ஒரு உருவம் வெளியே வந்தது. ஆனால் அது நிலா இல்லை. அந்த வீட்டில் பல வருடங்களாக வேலை செய்யும் சமையல்கார பெண் பொன்னிதான். பொன்னி தண்ணீர் சொம்பை பெரிய நாயகியிடம் நீட்டியபடி, இந்தாங்கம்மா தண்ணி. பொன்னியின் குரலை கேட்டதும் பெரிய நாயகி சட்டென்று நிமிர்ந்து பார்த்தார். நிலாவின் அத்தை என்ற சொல்லோ அவளது சிரித்த முகமோ அங்கே இல்லை. பொன்னி தண்ணீர் சொம்போடு நிற்பதை பார்த்தபோதுதான் பெரிய நாயகிக்கு அந்த நிஜம் சுருக்கென்று உரைத்தது. நிலா இந்த வீட்டில் இல்லை. அவள் தங்களை விட்டு இந்த வீட்டை விட்டு எப்போதோ கிளம்பி போய்விட்டாள் என்ற கசப்பான உண்மை அவரது மனதில் பலமாக அடித்தது. பெரிய நாயகி தண்ணீர் சொம்பை வாங்காமல் அப்படியே மௌனமாக அமர்ந்திருந்தார். அவரது கண்கள் நிலா எப்போதும் அமரும் அந்த ஜன்னல் ஓரத்தையே வெறித்து பார்த்தன. பெரிய நாயகியின் முகத்தை பார்த்த பொன்னியோ தன் மடியில் சுருகியிருந்த ஒரு காகிதத்தை எடுத்தபடி, மா, நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போன அன்னைக்கு விடிய காத்தால சின்னம்மா நிலா அழுதுகிட்டே பைய தூக்கிட்டு கிளம்புனாங்கம்மா. கிளம்பும் போது என்கிட்ட இந்த லெட்டரை கொடுத்து, அத்தை ஆஸ்பத்திரியில இருந்து வந்த உடனே அவங்க கையில் கொடுத்துட்டு பொன்னின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போனாங்கம்மா. ஆனால் நீங்கள் ஆஸ்பத்திரியில் சீரியஸாக இருந்தனால என்னால் அங்கே வந்து இதை கொடுக்க முடியலம்மா. இந்தாங்க. பொன்னி நீட்டிய அந்த மடிந்த காகிதத்தை பெரிய நாயகி மெதுவாக வாங்கினார். அருகில் நின்று கொண்டிருந்த வேலனின் கண்கள் அந்த பேப்பரின் மேல் விழுந்தன. அவனது நெஞ்சு லேசாக துடித்தாலும் அவன் தன் முகத்தை யதார்த்தமாக வைத்துக்கொண்டு தூணில் சாய்ந்து நின்று கொண்டான். பெரிய நாயகி அந்த கடிதத்தை பிரித்து படிக்க தொடங்கினார். அதில் நிலாவின் நேர்த்தியான கையெழுத்தில், என் அன்புள்ள அத்தைக்கு, இந்த நிலா எழுதுகிற கடைசி கடிதம் அத்தை இது. நான் உங்களுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன். என் தம்பியோட படிப்பு செலவுக்கு பணம் வேணுங்கிறது சுயநலத்தால் தான் ஆரம்பத்தில் 30 லட்சம் ரூபாய்க்கு உங்கள் மருமகளாக நடிக்க ஒத்துக்கிட்டேன். ஆனால் இந்த கொஞ்ச நாளில் நீங்கள் என் மேலே காட்டின பாசமும் கொடுத்த உரிமையும் என்னை அப்படியே மாற்றிடுச்சத்த. உங்களை ஏமாத்துறேன்னு நினைக்கும் போதெல்லாம் என் நெஞ்சே வெடிச்சிரும் போல எனக்கு இருக்கும். ஆனால் என் தம்பியோட நிலைமையை நினச்சி என்னால் உண்மையை சொல்ல முடியல. இன்னைக்கு நீங்கள் ஆஸ்பத்திரியில் இந்த நிலைமையில் கிடக்கிறதுக்கு முழுக்க முழுக்க இந்த நிலா தான் காரணத்தை. எனக்கு உங்களை அத்தனை கூப்பிட தகுதியே இல்லை. உங்கள் புள்ள என்னை இந்த வீட்டை விட்டு போக சொல்லிட்டாரு. நான் போயிடுறேன் அத்தை. இனிமே என் முகத்தை உங்கள் யாருக்குமே காட்ட மாட்டேன். நான் வாங்கின பணத்துக்காக உங்ககிட்ட நடிச்சிருக்கலாம். ஆனால் உங்கள் மேலே நான் வச்ச பாசமும் உங்கள் புள்ள மேலே எனக்கு வந்த காதலும் ஒரு துளி கூட பொய்யில்லத்த. இது சத்தியம். உங்கள் உடம்பு பத்திரமா பார்த்துக்கோங்க அத்தை. இப்படிக்கு உங்கள் வீட்டு வாடகை மக நிலா. கடிதத்தை படித்து முடித்த பெரிய நாயகியின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிய அந்த பேப்பரின் மேல் விழுந்தது. நிலாவின் கையெழுத்தை நனைத்தது. பணத்துக்காக வந்த பெண்ணாக இருந்தாலும் அவளுக்குள் இருந்த உண்மையான அன்பும் தவிப்பும் அந்த கடிதத்தின் ஒவ்வொரு வார்த்தையிலும் இருப்பதை அந்த தாய் இதயம் ஆழமாக உணர்ந்தது. பெரிய நாயகி கடிதத்தை நெஞ்சோடு அணைத்து கொண்டு கண்ணீர் விட வேலன் தன் ஆத்தாவின் கண்ணீரையும் அந்த கடிதத்தின் வரிகளையும் தூரத்திலிருந்து பார்த்தபடி என்ன செய்வதென்று தெரியாமல் அப்படியே ஸ்தம்பித்து நின்றான். பெரிய நாயகி அந்த கடிதத்தை நெஞ்சோடு அணைத்து கொண்டு அழுவதை பார்த்த வேலன் மெதுவாக தன் ஆத்தாவின் அருகில் வந்தான். அவனது முகம் குற்ற உணர்ச்சியால் இன்னும் சுருங்கியிருந்தது. பெரிய நாயகி தன் கண்ணீரை துடைத்து கொண்டு நிமிர்ந்து தன் மகனை ஆழமாக பார்த்தார். அந்த பார்வையில் ஒரு தாயின் அதிகாரமும் ஏக்கமும் கலந்திருந்தது. வேலா, இங்கே வாடா. இங்கே வந்து என் முன்னாடி நில்லு. வேலன் மெதுவாக வந்து தன் தாயின் அருகில் நின்றான். அவனது முரட்டுத்தனம் அந்த தாயின் முன்னால்
முற்றிலும் ஒடுங்கி போயிருந்தது. இந்த லெட்டர் நிலா எழுதுனது. நீ அவளை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னியா, இல்லை அவளா போனாளா? வேலனோ தயங்கியபடி தரையை பார்த்து பேசினான். அவனது குரலில் பழைய வேகம் இல்லை. அது அது ஆத்தா, நான் தான் போக சொன்னேன். அன்னைக்கு நைட் ஹாஸ்பிட்டலில் வச்சு நமக்குள்ளே இருந்த கான்ட்ராக்ட் இதோட முடிஞ்சு போச்சு. இனிமேல் நீ என் கண்ணு முன்னாடி வந்து நிற்காதன்னு நான் தான் சொன்னேன். அதான் அவ கிளம்பி போயிட்டா. அவன் சொல்லி முடித்த அடுத்த நொடி பெரிய நகையின் முகம் கோபத்தால் சிவந்தது. அவர் நாற்காலியின் கைப்பிடியை தன் பலவீனமான கையால் பலமாக தட்டினார். என்னடா சொல்ற? என்ன வார்த்தைடா பேசியிருக்க? 1000 இருந்தாலும் அவ இந்த வீட்டுக்கு வந்த மருமகடா. அவ மட்டும்தான் தப்பு பண்ணாளா? அப்போ நீ பண்ணினது தப்பு இல்லையாடவளா? வேலன் அதிர்ச்சியுடன் தன் ஆத்தாவை பார்த்தான். பெரிய நாயகி அவனது கண்களை நேராக பார்த்து உண்மையை சுத்தியால் அடிப்பது போல, அவ தம்பிக்காக ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்காக பணத்தை வாங்கிட்டு நடிக்க வந்தா. ஆனா நீயோ உன்னோட சுயநலத்துக்காக தானே பணத்தை கொடுத்து அவளை இந்த வீட்டுக்கு நடிக்க கூட்டிட்டு வந்த. என் ஆசைக்காக நீ சொன்னாலும் பெத்த தாய்கிட்டே நாடகம் ஆடலாம்னு நினச்சியே. உன் மேலேயும் தப்பு இருக்குடா. அவளை மட்டும் எப்படிடா நீ துரோகின்னு சொல்லலாம்? வேலன் வார்த்தைகள் வராமல் தடுமாறி, அது அத்தா என்று இழுத்தான். பெரிய நாயகி அவனது பேச்சை வெட்டி, அந்த பொண்ணுன பண்ணின தப்புக்கு ஒட்டுமொத்த பழியையும் அவன் மேலே போட்டுட்டு நீ இங்கே உத்தம மாதிரி நிற்கிறியா? இந்த தப்புக்கு அப்போ உனக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும்ல. தப்பு பண்ணது நீ தான். வேலன் அடுத்து என்ன தண்டனை வரப்போகிறதோ என்ற ஒரு புதிய அதிர்ச்சியுடன் பெரிய நாயகியை பார்த்தான். கூடத்தில் இருந்த மந்தமான வெளிச்சத்தில் அவனது முகம் பயத்தால் லேசாக மாறியது. பெரிய நாயகி தன் கையில் இருந்த நிலாவின் கடிதத்தை மடித்து மேஜை மேல் வைத்துவிட்டு, போ, இப்போவே கிளம்பி போய் என் மருமகளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வாடா. வேலன் ஒன்றும் புரியாதவனைப் போல அப்படியே திகைத்து போய் தன் ஆத்தாவை பார்த்தான். தன்னை ஏமாற்றிய பெண்ணை மீண்டும் வீட்டிற்குள் அழைக்கிறாரே என்ற ஆச்சரியம் அவனது கண்களில் தெரிந்தது. அவனது திகைப்பை பார்த்த பெரிய நாயகியோ, என்னடா அப்படி பார்க்குற? உன்னை பெத்தவடனா? உன் மனசுக்குள்ளேயும் நிலாவை மறக்க முடியாம அவளை பிரிஞ்சு நீ எவ்வளோ தூரம் உள்ளுக்குள்ளே தவிச்சு வேதனைப்பட்டு இருக்கேன்னு இந்த ஆத்தாக்கு தெரியாதாடா? அந்த பொண்ணு உன்னை நிஜமாவே காதலிக்கிறாடா. அதை இந்த லெட்டரில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லுது. அவள் உன் கண்ணை பார்த்த அந்த நொடி எனக்கு தெரியும்டா. அவர் நாற்காலியிலிருந்து மெதுவாக எழுந்து நின்று தன் மகனின் தோளை பலமாக பற்றி கொண்டார். போடா, இப்போவே கிளம்பு. நீ திரும்ப இந்த வீட்டுக்கு வர்றதா இருந்தா என் மருமக நிலாவோட தான் வரணும். அவள் இல்லாமல் நீ மட்டும் தனியாக வந்த பார்த்துக்கோ, உன்னை இந்த தூண்டலை கட்டி வச்சு தோலை உரிச்சு போடுவேன். போய் என் மகளை கூட்டிட்டு வா. அத்தையின் அந்த பேச்சும் அவளது மனமாற்றமும் வேலனின் நெஞ்சில் இருந்த ஒட்டுமொத்த பாரத்தையும் அப்படியே இறக்கி வைத்தது. இத்தனை நாட்களாக அவனுக்குள் பூட்டி வைக்கப்பட்டிருந்த அந்த உண்மையான காதல் ஆத்தாவின் பச்சை கொடியை பார்த்ததும் ஆனந்த கண்ணீராக அவனது கண்களில் இருந்து வழிந்தது. அவன் பெரிய நாயகியை பலமாக இறுக்கமாக கட்டியணைத்து கொண்டான். அவனது கண்ணீர் அவளது தோள்களை நனைத்தது. அவனது முகத்தில் ஒரு வாரத்திற்கு பிறகு ஒரு அழகான புன்னகை அரம்பியது. வேலன் ஆனந்த கண்ணீரோடு ஆத்தா என்று மட்டும் சொல்லி அவளை முத்தமிட்டான். அடுத்த சில நிமிடங்களில் சிங்க நடை போட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தான். அவனது புல்லட் பைக் சாவியை அவனது கைகளில் சுழன்றது. பைக் ஸ்டார்ட் ஆகும் சத்தம் அந்த தெரு முழுவதையும் அதிர வைத்தது. நிலாவை தேடி அவளது அந்த சிறிய சென்னை சிட்டி வீட்டை நோக்கி வேலனின் பைக் புயலாக புறப்பட்டது. அவனது மனதில் இப்போது எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லை. தன் மனைவியை மீட்டு கொண்டு வரப்போகும் ஒரு வேங்கையின் தீவிரமான காதலும் கம்பீரமும் மட்டுமே இருந்தது. புயல் வேகத்தில் பயணித்த வேலனின் புல்லட் பைக் சென்னை சிட்டியின் அந்த நெருக்கடியான தெருவுக்குள் வந்து நின்றது. முகவரியை தேடி கண்டுபிடித்து நிலாவின் அந்த சிறிய வாடகை வீட்டின் வாசலுக்கு வந்தான் வேலன். அவனது இதயம் வேகமாய் அடித்து கொண்டது. ஆனால் அங்கே வீட்டின் கதவு அடைக்கப்பட்டிருக்க ஜன்னல் வழியே உள்ளே உற்று பார்த்தான். உள்ளே இருள் சூழ்ந்திருக்க, நிலா நிலா என்று கூப்பிட்டபடி சுற்றும் முற்றும் தேடினான். அந்த தெருவில் எங்குமே அவளது நடமாட்டம் தெரியவில்லை. எங்கே போனாள் என்று தெரியாமல் அவனுக்குள் ஒரு பதற்றம் தொற்றிக் கொண்டது. அதே நேரத்தில் வானத்தில் கருங்கொந்தல் மேகங்கள் திரண்டு
திடீரென்று பயங்கரமான இடி இடிக்கத் தொடங்கியது. மெதுவாக மழையின் குளிர்ந்த துளிகள் தூறலாக ஆரம்பித்து கனப்பொழுதில் வேகம் எடுக்கத் தொடங்கின. அப்பொழுது அந்த தெருவின் முனையிலிருந்து யாரோ வேகமாக ஓடி வரும் சத்தம் கேட்டது. அது நிலாவின் அடிச்சுவடு சத்தம்தான் என்பதை அவனது ஆழ்மனது சட்டென்று அடையாளம் கண்டு கொண்டது. அவள் முன்னால் வந்து நிற்பதற்குள் அவளது மனநிலையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேலன் நைஸாக அந்த வீட்டின் பக்கவாட்டு சந்தின் வழியே உள்ளே சென்று அவளது அறைக்குள் யாருக்கும் தெரியாமல் ஒளிந்து கொண்டான். நிலா மழையில் நனைந்தபடியே ஓடி வந்து பூட்டை திறந்து வீட்டிற்குள் நுழைந்தாள். நிலா மழையின் வேகத்தை பார்த்துவிட்டு, அச்சோ, இந்த மழை இப்போதான் வரணுமா? அதுக்குள்ள மொத்தமாக நனைஞ்சிடுச்சு. அவள் முனகியபடியே உள்ளே வந்து வீட்டின் கதவை உள்பக்கமாக தாளிட்டாள். அவளது புடவை கூந்தல் என எல்லாமே மழையின் நீரால் முற்றிலும் நனைந்து போயிருந்தது. ச்சே, ஃபுல்லாக நனைஞ்சாச்சு. அவள் ஈரத்துணியை மாற்றுவதற்காக தன் படுக்கை அறைக்குள் நுழைந்தாள். ஆனால் அங்கே கட்டிலில் வேலன் மிகவும் மிடிக்கான ஸ்டைலில் படுத்திருப்பதை கண்டாள். நிலா அதை பார்த்து அதிர்ச்சியோ அல்லது பயமோ அடையவில்லை. மாறாக ஒரு கசப்பான புன்னகையோடு தன் தலையை தட்டி கொண்டாள். கடந்த ஒரு வாரமாக அவளது தனிமையில் அவளுக்கு பிரம்மையாகவும் கனவாகவும் அடிக்கடி வேலனின் உருவம் தோன்றி மறைவது வழக்கமாகி போயிருந்தது. ஆமாம், இவருக்கு வேறு வேலையே இல்லை. எப்போ பார்த்தாலும் என் கனவுடையோ இல்லை இந்த மாதிரி பிரம்மையவோ என் கண் முன்னாடி வந்து நின்று என்னை சித்திரவதை பண்ணுறது இவருக்கு பொழப்பா போச்சு. அவள் அதுவும் ஒரு பிரம்மை என்று சாதாரணமாக நினைத்து கொண்டு அரை கதவை சாத்தினாள். துணிகளை மாற்றுவதற்காக தன் அலமாரியிலிருந்து மாற்று உடைகளை எடுத்தாள். அவள் அதுவரை அணிந்திருந்த புடவையையும் முந்தானியையும் மெதுவாக கழித்துவிட்டு கட்டிலின் பக்கம் பார்த்தாள். அங்கே படுத்திருந்த வேலனின் உருவம் இப்போது இல்லை. அவள் தன் எண்ணத்தை உறுதிப்படுத்தி கொண்டாள். அது வழக்கம் போல வந்த ஒரு பிரம்மைதான் என்று நினைத்து தன் மேலாடையையும் மெதுவாக கழற்ற முயன்றாள். அந்த அறையின் நிசப்தத்தை கழித்து கொண்டு, நிலா நிலா சட்டென்று திடுக்கிட்டாள். என்ன என்ன சத்தம் இது என்று நினைத்து அவள் அப்படி திரும்பி பார்த்தாள். அடுத்த நொடி அவளது ஒட்டுமொத்த உலகமும் உறைந்து போனது. அவளது கண்ணுக்கு முன்னால் வெறும் நூலிழைவு இடைவெளியில் அவளது மிக நெருக்கமாக வேலன் நிஜமாகவே நின்று கொண்டிருந்தான். அவளது மூச்சுக்காற்று அவளது முகத்தில் பலமாக அடித்தது. அதிர்ச்சியின் உச்சக்கட்டத்தில் நிலாவின் வாயில் இருந்த வார்த்தைகள் வரவில்லை. அவளது உடம்பிலிருந்து வந்த அந்த சூடான மூச்சுக்காற்று வேலனின் அகன்ற மார்பில் பட்டு சிதறியது. இருவரின் கண்களும் ஒன்றோடொன்று ஒட்டி கொண்டு வார்த்தைகளை இல்லாமல் ஆழமாக உறவாடின. வேலன், நீங்க எப்படி இங்க? அவள் பேசி முடிக்கும் முன்னே வேலன் தன் இடது கையால் அவளது மெல்லிய எடையை சுற்றி வளைத்து கொஞ்சமும் இடைவெளி இல்லாமல் அவளது உடம்பை அப்படியே தன்னோடு பலமாக அழுத்தி பிடித்து கொண்டான். அவளது ஈரமான உடலின் குளிர்ச்சி அவனது உடம்பின் சூட்டோடு கலந்தது. வேலன் அவளது கண்களை ஆழமாக பார்த்தான். அவனது குரல் காதலின் தீவிரத்தால் பயங்கரமாக இறுகி போயிருந்தது. வேலன் அவளது முகத்தின் அழகில் சொக்கி போய், செம்ம அழகா இருக்கடி நீ. அவனது அந்த இணக்கமான தீவிரமான பேச்சை கேட்ட பிறகுதான் நிலாவுக்கு தன் சுயநினைவு வந்தது. தான் இப்பொழுது புடவை இல்லாமல் அவனுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்தவள் பதற்றத்துடன் அவனது பிடியிலிருந்து விளங்க முயன்றாள். அவனது மார்பில் தன் கைகளை வைத்து தள்ளினாள். ஆனால் வேலன் ஒரு உடம்பு பிடியைப் போல அவளை இறுக்கியிருந்தான். அவளால் அவனை விட்டு நகர முடியவில்லை. வேலன் அவளது கண்களை விரித்து பார்த்து, நான் ஒன்றும் மறுபடியும் இழக்க தயாரா இல்லடி. அவன் சொல்லி முடித்த அடுத்த கணமே அவளது பதற்றமான உதடுகளின் மேல் தன் உதடுகளை பதித்தான். அது சாதாரண முத்தமில்லை. இத்தனை நாள் பிரிவின் வலியையும் தவிப்பையும் தீராத காதலையும் வெளிப்படுத்தும் ஒரு மிக நீண்ட ஆழமான முத்தம். நிலாவுக்கு உடல் முழுவதும் அப்படியே சிலிர்த்து போனது. அவளது கைகள் அவனையும் அறியாமல் அவனது தோள்களை கெட்டியாக பற்றி கொண்டன. வேலன் அவளது இடையே தன் கைகளால் இன்னும் பலமாக அழுத்த அந்த அழுத்தத்தின் வழியிலும் காதலின் பாரத்திலும் நிலாவின் கண்களில் இருந்து இரு சொட்டு கண்ணீர் வழிந்தது. வேலனின் கரங்கள் மெதுவாக அவளது இடையிலிருந்து நகர்ந்து அவளது கன்னங்களை வருடி அவளது கழுத்தின் வழியே கீழே இறங்கத் தொடங்கின. மழையின் சத்தமும் இருவரின் மூச்சுக்காற்றின் வேகமும் அந்த சிறிய அறைக்குள் ஒரு பேரன்பின் காவியத்தை எழுதி கொண்டிருந்தது. வேலனின் கரங்கள் மெதுவாக அவளது இடையிலிருந்து நகர்ந்து அவளது கன்னங்களை வருடி அவளது கழுத்தின் வழியே கீழே இறங்கத் தொடங்கின.
இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் காய்ஸ். இந்த எபிசோடு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ காய்ஸ். பாய்.